நாள் 23 சங்கீதம் 118 6ஆம் வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன். அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்படாதிருப்போம். 5 சிந்தனைகள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் பாடுகளுக்கு பயப்படாதிருப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்கிறது. 2வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாம் நோய்களுக்கு பயப்படாதிருப்போம். சங்கீதம் 91:6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 3வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்போம். சங்கீதம் 23:6. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது பஞ்சங்களுக்கு பயப்படாதிருப்போம். ஆதியாகமம் 50:21. பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று யோசேப்பு பட்சமாய் பேசினான் என்று வேதம் சொல்கிறது. 5வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது யுத்தங்களுக்கு பயப்படாதிருப்போம். சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் கவலைப்படாமல் பயப்படாமல் அவரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்புவிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாங்கள் வருகின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.